லக்கி தண்ணி மாத்தோட போகிறோம். வெயில் சரியா? வெயிலில் குளிச்சுக்கிறது தான் பெட்ரு. இது வேண்டாம், அது அப்புறம் எடுத்துக்கலாம். அது வேண்டாம்டா, வேடக்கூடாது. கம்மல் செட் பண்ணு. செட் லக்கி செட். தண்ணி மாத்தோடக்குள்ள உயர் எடுத்துடுவார் லக்கி. நல்லா பையன்தான், ஆனால் இது கொஞ்சம் குறும்பு செய்வார். பார் பார் அவன் கேட்குற பெல்ட் வேணும்னு கேட்க கொடுத்து எப்படி குளிக்கிறது இதெல்லாம் பண்ண என்ன பண்றது? கீழே குமி குமி வா. இது போட்டே குளிச்சுக்கிறியா? அது வேண்டாம், அப்புறம் கழுத்தெல்லாம் எப்படி தேய்க்கிறது? அது வேண்டாம்ல, தள்ளாத நீங்க தள்ளாத. செட் பண்ண உட்கார்றா. தண்ணி ஊற்றுனேன் சரியா? வெயில் காலம். நல்லா நச்சுக்கு போர்லேருந்து பிடிச்சி வச்ச தண்ணி எடுத்து அண்டாவில் ஊற்றி, அண்டாவில் இருக்கிற தண்ணி வந்து ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கும். சைலண்ட்டாக பண்ணிட்டான். நம்ம டேப் வாட்டரில் பிடிக்கிற தண்ணி கூட வந்து ஹீட்டாக இருக்கும். அண்டாவில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும். அதாவது மார்னிங்கே பிடிச்சி வச்சிடணும். அதான் ஜில்லுனுக்கு பிடிச்சி போர்லேருந்து நேராக எடுத்து இதில் ஊற்றிட்டோம்னா தண்ணி வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஆஃப்டர் பிடிச்சோம்னா சூடாக வரும். 3 நாளைக்கு ஒருக்கா வந்து நாம் வந்து 3 நாளைக்கு ஒருக்கா லக்கி குளிக்கிறோம். ஏன்னா வெயில் காலமாக போச்சு. டெய்லியும் குளிச்சா ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதனால் நம்ம 3 நாளைக்கு ஒருக்கா குளிக்கிறோம். எப்போவுமே வந்து இந்த சம்மர் சீசனில் வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப தாங்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளாலேயே தாங்க முடியல, டாக்ஸ் வந்து தாங்க மாட்டாங்க. அதுவும் லக்கியெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான். அதனால் அவனுக்கு வந்து தண்ணியில் இது பண்ணிட்டு அவனுக்கு இது பண்ணுறோம். லக்கிக்கு வந்து என்ன தொந்தரவாகுதுன்னா முடி உழுகுது. அதனால லக்கிக்கு ஷாம்பு, இந்த ஷாம்பு தான் லக்கிக்கு போடுறோம். வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாம்பு வந்து நம்ம லக்கிக்கு யூஸ் பண்ணுறோம். லக்கி ஷாம்பை நக்கிடுவான். இந்த ஷாம்பு போட்டு லக்கிக்கு நல்லா குளிச்சு விட்டுட்டு நல்லா கூலிங் வாட்டரை நம்ம ஊற்றி விட போகிறோம். சின்ன குட்டியில் நீங்கள் குளிக்கிற வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் லக்கி வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணுவான். இப்போ வந்து என்னென்னா தண்ணி ஊற்றிட்டே கம்மல் இருந்துக்குவான். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வரையும் லக்கி ஒரே சேட்டை தான். செட் செட் குட் பாய். லக்கிக்கு ஷாம்பு போட்டாச்சு. ஷாம்பு போட்டு நல்லா தேய்க்கணும். ரொம்ப உங்கள் ஸ்கின்னை வந்து நாம் கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படியே லேசாக தேய்ச்சோம்னாவே போதும். நம்ம வந்து இது எப்பவுமே வந்து எப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சில்மிஷங்களை பண்ணிட்டு லக்கி நீ தேய்க்கிற, அவரு உன்னை தேய்க்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருப்பான். ஆமாம், குட் பாய். ஆனால் நல்ல பையன், ஒத்துழைப்பு தருவான். நம்ம வந்து படுத்துக்குவான். கொஞ்சம் நேரம்லாம் போனால் அப்படியே படுத்துக்குவான். அவனே சைடு மாற்றி நிற்பான், எல்லாமே பண்ணுவான். அவனுக்கே வந்து தெரியும். அடிச்சுக்கும். அவனால் வெயில் தாங்க முடியறதில்ல. என்ன பண்ணுறது லக்கி? ஏன்னா லக்கி பிடிக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டு. நீங்கள் டாக் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பூனை வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எதுவுமே வளர்த்தலை அப்படின்னாலும் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி நீங்கள் செய்யலாம். என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் பறவைகளுக்கோ அல்லது ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கோ அல்லது பூனைகளுக்கோ நீங்கள் தண்ணி கொடுக்கலாம். பெரும்பாலும் சாப்பாடு போட முடியல அப்படின்னா கூட நீங்கள் தண்ணி கொடுக்கலாம். நீங்கள் எல்லாம் வீட்டில் வந்து குருவி, சிட்டுக்குருவி, காகம் அதுகளுக்கெல்லாம் தண்ணி வைங்க. முடிஞ்சால் அரிசி போடுங்க, சாப்பாடு போடுங்க. இதை வந்து ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக கொடுக்குறோம். லக்கி மாதிரி நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுடைய ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் அதை பண்ணுங்கள். நிழலுக்கு இந்த மாதிரி சமயத்தில் வந்து வெய்ய காலத்தில் டாக்ஸ் எல்லாம் நிழலுக்காக கார் கடியில் படுத்திருப்பாங்க, பஸ்ஸு கடியில் படுத்திருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து காரோ பஸ்ஸோ இல்லை ஏதாவது வாகனங்களை எடுக்கும்போது தயவு செஞ்சு பார்த்து எடுங்க. என்னென்ன சேட்டை பண்ணுறாங்க. குளிச்சு விட்றதுக்குள்ளே நம்மளை குளிப்பாட்டிடுவான் இவன். ஆனால் என்ன இதுக்காக குளிப்பாட்டுற? கிஸ் பண்ணுறான். இது கம்மனு லக்கி எவ்வளோ அழகாக படுத்துட்டான்னு பாருங்க. குளிச்சு விடும்போது கொஞ்சம் நேரம் தான் சேட்டை பண்ணுவான், அதுக்கப்புறம் அழகாக படுத்துக்கலாம். மெயின் என்னென்னா டாக்ஸோட காதில் வந்து தண்ணியோ ஷாம்போ சோப்போ போகாமல் பார்த்துக்குங்க. ஏன்னா அது போயிடுச்சுன்னா டாக்ஸுக்கு ரொம்ப பிரச்சனை ஆயிரும். காதில் இன்ஃபெக்ஷன் ஆயிரும், ரொம்ப ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அது போகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் கையில் எவ்வளோ முடி அப்படின்னு நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். கையில் ரொம்ப முடி. லக்கிக்கு வந்து அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது டாக்ஸ் அவங்களுடைய ஸ்கின்
ஸ்கின்னை வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்களாம். ஸோ டாக்டர் சொன்னார் அந்த மாதிரி டைமில் முடி கொஞ்சம் உதறத்தான் செய்யும். அதை நாம் வந்து பார்த்துக்கணும். வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா நாம் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இந்த முடி உதிர்த்ததை எப்படி நாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா 2 தடவை டெய்லி 2 டைம்ஸ் வந்து நாம் டாக்ஸுக்குன்னே சொல்லி தனியாக சீப்பு விற்கிது. அந்த சீப்பில் 2 தடவை சீவிட்டோம் அப்படின்னா முடி வந்து அவ்வளோக்கா உதிராது. படுத்துக்கலாம் படுத்துக்குங்க கேட்கலாம் பண்ணுங்க. ஸோ நல்லா வந்து கோஆப்ரேட்டிவ் பண்ணுவான் லக்கி. நம்ம எங்கெங்கெல்லாம் தேய்க்கிறோமோ அங்கங்கெல்லாம் அந்த மாதிரி கம்மி படுத்துக்குவான். ஸோ குட் பாய் தான் லக்கி. அவனுக்கு பிடிக்கலைன்னா காலை வச்சு வேண்டாம் அப்படின்ட்டுருவான். நோ யாரும் இல்லை. இவனுக்கு வந்து வெளியே ஏதாவது சத்தம் கேட்கக்கூடாது. சத்தம் கேட்டுச்சுன்னா கோவப்படுவான். பைக் ஒன்று போகுது, அதனால டென்ஷன் ஆகிட்டான் பையன். வாடா. ஒரு வழியாக லக்கி குளிச்சு முடிச்சாச்சு. என்னுடைய கண்ணாடி நான் பட்ட நிலைமைகளை எல்லாம் பாருங்கள். இன்றைக்கி கொஞ்சம் சேட்டை ஜாஸ்தியாக பண்ணிட்டான், என்னன்னு தெரியல. பார்க்கலாம். நல்லா குளிச்சிட்டான். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா கூட இன்னும் இங்கேயே படுத்துக்குவான் போல். எவ்வளோ குறும்பு பாருங்கள் வெளியே போகிறக்கு. சரி கட் பண்ணி அவனுக்கு அவனுடைய டவல் எடுத்து தொடச்சி விட்றலாம். டவல் துடைக்கலின்னா அதே ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிக்கு. ஏன்னா கூலிங்காக இருக்கட்டுன்னு நம்ம விட்டுட்டோம்னா அதே ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிக்கு. ஏண்டா அவ்வளோதான், நீ அவனை பிடிக்கவே முடியாது. மேலே போகிறான் பாரு. டேய் வடங்க, டேய் போடா. என்னடா வேணும்? டவல் வேணுமா? போய் எடுப்பா. சின்ன டவல் எடுக்கிறான் பாரு. போடா. உனக்கு டவல் இல்லை, உனக்கு அந்த துணி தான். நீ டவலை பிச்சை எறிஞ்சிடுற. டவல் இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தானே பிச்சுட்டேன். தொடச்சிக்கோ. குளிச்சுட்டா தலைவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏண்டா நல்லா வாலெல்லாம் தொடச்சிடுப்போம். படுத்துக்கடா லக்கி, படுத்துக்க அண்ணன் மேலே. குட் பாய். நல்ல வால் அடி வயிறெல்லாம் தொட அப்படியே விட்டுரு. அது வாயில் பிடிச்சிட்டே தான் இருப்பான். நல்லா துணியை விரித்து தொட தம்பி. அப்போ தானே அப்படி விரிச்சுக்கோ. அது பிடிச்சிருக்கிறத பகுதியை விட்டுட்டு மற்ற பகுதியை விரிச்சுக்கோ. வால் தான் மெயின். யாருமே வாழைத்தான் கவனிக்க மாட்டாங்க, ஆனால் வால் தான் மெயின். அப்படியே மூஞ்சியை ஒரு தொடச்சி விட்ரு அவனுக்கு. மூஞ்சியை மூடி விட்டுறா குண்டப்பனுக்கு. ஏடா குண்டப்பா. அட்டூரியம் பண்ணுறான் பாரு. துணி எனக்கு வேண்டா. குடுறா கிளாத்து குடுறா. குளிஞ்சு போடலாம். குளிஞ்சு போட்டால் தானே அடுத்த டைம் துடைக்க முடியும். துணி கொடு. துணி அப்புறம் வேற துணி இல்லை. குடுறா குண்டப்பா கொடுங்க. இழுத்துட்டே போய் அப்படியே வச்சிருந்தோம்னா நம்மளை இழுத்து விளையாடுவான். கூடுறா கொடு. 2 பேர் என்னப்பா பண்ணுறீங்க? 2 பேர் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் 2 பேர் விளையாண்டு